وصل على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين ولقد علمتم الذين اعتدوا منهم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருந்தது, நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சாபிஈன்கள், இவர்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு நன்மைகள் செய்தார்களோ அவர்களுக்கு அவர்களின் கூலி அவர்களின் இறைவனத்தில் உண்டு. அவர்கள் மீது அவர்களுக்கு எந்த ஒன்றின் மீதும் பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லியிருந்தான். ஆனால் இந்த பனி இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலர்கள் மீண்டும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்த பொழுது அல்லாஹு தஆலா ஒரு சமயம் உச்சகட்டத்தில் செய்ததுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் நினைவு கூர்ந்து கொள்கின்றான். وَإِذَا أَخَذْنَا مِيثَاقَكُمْ, உங்களிடம் உறுதிமொழி வாங்கியதை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். எப்படி, எதை கொண்டு அல்லாஹ் தஆலா உறுதிமொழி வாங்கினான், எப்படி வாங்கினான் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ, தூர் சினாய் என்று சொல்லக்கூடிய அந்த மலையை உயர்த்தி அவர்களுக்கு மேலாக வைத்துக் கொண்டு அல்லாஹ் கேட்டான், குது, நீங்கள் பிடியுங்கள், மா ஒன்றை எந்த ஒன்றை ஆத்தைனாக்கும் உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோமே அந்த வேதத்தை நீங்கள் பிக்குவத்தின் பலமாக நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளை இடுகின்றார். அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த தௌராத்துடைய வேதத்தை நீங்க எப்படி பிடிங்க, பலமாக நீங்கள் பற்றி பிடிங்கள். அதில் கூறப்பட்டுள்ளதுடைய சட்டத்திட்டங்கள் நீங்கள் அப்படியே கடைபிடியுங்கள். அந்த அல்லாஹ் தஆலா சினாய் என்ற மலை குன்றை அப்படியே உயர்த்தப்பட்டு அவர்களுக்கு மேலாக, தலைக்கு மேலாக உயர்த்தி வைத்துக் கொண்டு கேட்டார், நீ பிடிக்கிறியா இல்லையா? இல்லை, இந்த மலையை கொண்டு அது பூமியில புதைச்சிடுவேன். அதான் அல்லாஹ் கேட்கப்பட்டது. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க பின்பற்றுவோம், நாங்க அதை கடைபிடிக்கின்றோம் என்று சொன்னார்கள். ஒரு குழு நினைவு கூறுங்கள், இன்னும் நீங்கள் நினைவு கூறுங்கள், மா ஒன்றை எந்த ஒன்று ஃபீஹி அலைக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுபவர்களாக, அதற்கு பின்னால் நீங்க இந்த இதுக்கு பின்னாடி அல்லாஹ்வை அஞ்சுபவர்களாக நீங்களே, அதை நீங்க நினைவு கூர்ந்து பாருங்க. ஆனா அது முழுமையாகவும் இல்லை. அல்லாஹ்வை அஞ்சுவது கொண்டு இவர்கள் அப்பொழுது பயந்தார்கள். அதுக்கு பின்னாடி பலவழியும் வேதாள முருக மரத்தில் சொல்லுவாங்கல்ல தமிழ்ல ஒரு பழமொழி, அதுபோல இவங்க பழையபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. சும்மா பிறகு தவல்லைத்தும் மின் பாதி தாலிக்க, அதன் பின்னர் நீங்கள் என்ன செஞ்சீங்க, திரும்பி விட்டீர்கள். ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் இறக்கி வைத்தானே அந்த அருள்கொடையினை, ஓ ரஹமத்துஹு, அவருடைய கருணைகள் நீங்க என்ன செய்யல, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. லக்குன்தும், நீங்கள் ஆயிருந்தீர்கள்,
மினல் காசிரீன், நஷ்டவாளிகள் நின்றவர்களாகவும் நீங்கள் ஆயிருந்தீர்கள். அவன் எவ்வளவுக்கு உங்களுக்கு ஞானத்துகள் அற்கொடைகளை அல்லாஹ் வழங்கினான், இன்னும் உங்களுக்கு ரஹமத்துகளை கருணைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். இத்தனை கொடுத்த பொழுதும் கூட நீங்கள் பெற்றுக்கொண்டு அவன் பயமுறுத்தியும் காட்டினா, நீங்க கேட்கறத கொடுத்தும் பார்த்தா, எல்லாம் செஞ்சான். அந்த சமயத்துல நீங்க என்ன ஆகல, மாறல, திருந்தல. எல்லாத்துக்கும் நீங்க அந்த அப்பொழுது வேணா நீங்க சரியா நீங்க அடுத்து பழையபடி கதை தொடர்கிறாப்புல பழையபடியும் மீண்டும் நீங்க நிராகரிக்கக்கூடிய ஒன்றுக்குத்தான் போய்கொண்டிருந்தீர்கள். அதனாலதான் அல்லாஹ் கடைசியாக அவர்களுக்கு ஒரு செயலை செய்தான். கடைசி எச்சரிக்கையாக அவர்களை எப்படி அல்லாஹ் தண்டித்தான் என்றால், ஓலக்கது நிச்சயம், ஓலக்கது திட்டமாக அலிம்தும் உள்ளதி, அவர்களை நாம் கொண்டு வந்தோம், அறிந்து கொள்ளுங்கள். அல்லது சிலர்களை மின்கும், உங்களில் வரம்பு மீறினார்களே, அந்த சிலர்களை நாம் என்ன செஞ்சோம் தெரியுமா? எதுல சனிக்கிழமையுடைய விஷயத்தில் அவர்கள் வரம்பு மீறினார்களே, அவர்களை நாம் என்ன செஞ்சோம் தெரியுமா? எது போல ஆக்கலாம் தெரியுமா? என்னன்னா இந்த சனிக்கிழமைங்கிற விஷயம் என்னன்னா, நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளோ பெருநாளுடைய நாளோ, அது போன்றுதான் அவர்களுக்கு சனிக்கிழமை என்பது ஜும்மாவுடைய நாளாக இருந்துச்சு. நமக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது? அல்லாஹுடைய கிருபையில அல்லாஹ் நமக்கு செஞ்ச பெரிய ஒரு நியாமத் அதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்உ இலா திக்ரில்லாஹி வ தர்பிஹ். அல்லாஹ் சொல்லக்கூடியது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய நாளுக்காக வேண்டி தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க? விரைந்து நீங்கள் செல்லுங்கள், பள்ளியின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாங்கு சொல்லியாச்சுன்னா நமக்கு வியாபாரமோ எந்த ஒரு தொழில் துறைகளோ எதுவும் ஒன்று செய்யறது ஹராமாக ஆகிவிட்டது. நாம் அதுக்கு பின்னாடி அதில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹுடைய பள்ளியின் பக்கம் நாம் விரைந்து வரணும், தொழுகையுடைய சிந்தனைகள் நாம் வரணும் என்பது அல்லாஹ் அங்கு உணர்த்தார். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. இந்த சபத்தினுடைய சனிக்கிழமையுடைய நாள் இருக்குதே, அவர்களுக்கு ஜும்மாவுடைய நாளாக இருந்தது, அந்த பெருநாளுடைய நாளாக. அந்த நாள் முழுவதும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அவர்கள் அதிகமாக மீனவர்களாக இருந்தார்கள், கடற்கரை ஓரமாக மீனவர்களாக இருந்தாங்க. அப்ப அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, சனிக்கிழமை போனா மீன் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சனிக்கிழமை சிலர் கடலுக்கு போனாங்க. நம்ம போயிட்டு வந்துருவோம், மத்தியான நேரத்துல தானே, இந்த சமயத்துல தான், அந்த சமயத்துல வந்துருவோம், இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய சமயத்துல, தொழுகை நடக்கிற சமயத்துல வந்துடலாம். இன்னைக்கு நம்ம வர்றாங்கல்ல, கடைசியில குத்துபாவதி இமாம் கீழே இறங்குற வரையும், கத்தீபு இமாம் மெம்பரை விட்டு கீழே இறங்கி காமச் சொல்ற வரையும் வந்துகிட்டே இருப்பாங்க. காமச் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அப்பதான் ஒது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒருபடி மேல சொல்லுவாருந்தா தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹ் ஓதி முடிச்சுவாங்க, அப்பதான் ஓதி செஞ்சுட்டு இருப்பாங்க. இமாம் ருக்குவுக்கு சேரும் பொழுது திடீர்னு ஒடியாந்து ருக்குல சேருவாங்க. அவங்களாம் ஜும்மா தொழுகை வந்து வேஸ்ட். குத்துபாவை என்று கவனிக்காமல் ஜும்மாவுடைய தொழுகையை தொழுகின்றார்களோ அவர்களுடைய ஜும்மாக்கள் வேஸ்ட். ஏன்? குத்துபா 2 ரக்காயத்திற்கு சமமான ஒன்று. அப்ப அந்த குத்துபாவை இவங்க செவிதாழ்த்தி கேட்கல, குத்துபாவில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஜும்மா தொழுது வேஸ்ட். அவங்க என்ன செய்யணும்? லோராகத்தான் 2 ரக்காயத்து 4 ரக்காயத்து லோர் தான் தொழணும். ஜும்மா தொழுது அவங்க இதே கிடையாது, ஃபாயிதாவே கிடையாது. ஜும்மாவுடைய ஃபாயிதா நன்மைகள் அவர்களுக்கு கிடையாது. சரி, அப்ப இவங்களுக்கு என்ன? போகவே கூடாது. இவங்க நினைச்சது அப்படிதான் நினைச்சாங்க, லாஸ்ட்ல போய்க்கலாம்னு. இன்னொரு சிலர் என்ன செஞ்சாங்க? கடற்கரை ஓரமாக, அந்த அலை அடிச்சு வர்ற ஓரமாக நினைஞ்சாங்க, ஒரு வாய்க்கால் போல கட்டினாங்க. இந்த அகலி போல தோண்டி விட்டாங்க, குழி தோண்டி போட்டாங்க. இந்த அலையில அப்படியே வந்து அடிச்சு வந்து மீன் எல்லாம் இந்த இதுக்குள்ள விழுந்து நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கு பிறகு சாயந்தரத்துக்கு மேல எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்பதான் நினைச்சதுனால அல்லாஹ் சொல்றான், நாம் அவர்களை ஆக்கினோம். நாம் சொன்னோம் லஹும், அவர்களுக்கு கூனு, நீங்கள் ஆகிவிடுங்கள். எப்படி? கீரதத்தன் காசிஈன்,
சிறுமைப்படுத்தப்பட்ட குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் அப்படின்னா செயல்பாடுல இல்ல. மொத்த டோட்டல் உருவத்திலே அல்லாஹ் தஆலா எப்படி மாத்தினா, அவர்களை குரங்குகளாக, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் நாம் உருமாற்றம் செய்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு அது போல் நடந்துச்சுன்னா எத்தனை பேர் என்னென்னலாம் மாறி இருப்பாங்க. அல்லாஹ் நமக்கு செஞ்ச ஒரு பெரிய நியாமத்து, உம்மத்தே முஹம்மதியாவுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்து, அது அருட்கொடைகள். அல்லாஹ் அப்படிலாம் நம்மளை ஆக்கல. அதுபோல தொழுகாம வராதவர்கள், தொழுகைக்கு வராதவர்கள், தொழுகை அலட்சியமாக ஜும்மாவுடைய நாளன்று கூட அலட்சியமாக இருந்து கொண்டு கண்டு கொண்டு இருக்கக்கூடியவங்களை அல்லாஹ் தஆலா நீங்க குரங்குகளாகவும் பன்னிகளாகவும் போங்கன்னு சொன்ன இன்னைக்கு அதிகமாக அதுதான் தெருக்கள் அலைய ஆரம்பிச்சு. நாதுபில்லாஹி அல்லாஹ் காப்பாற்ற. அல்லாஹ் அந்த சாபத்தை நம் மீது இறக்கவில்லை. அவர்களுக்கு அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா ஆக்கினான். எப்பொழுது வரம்பு மீறினார்கள், எவ்வளவு அல்லாஹ் கொடுத்தான், எல்லாம் செஞ்சான், எல்லாவற்றையும் மீறி இவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா அப்படி மாற்றினான். இதை படித்தோமோ இதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவர்களாக நாம் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.